புதுச்சேரியை சேர்ந்த அரசு ஊழியர் பழைய நாணயங்கள் வாங்கப்படும் என பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 44,000 இழந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அரசு ஊழியர் சக்திவேல். இவர் பழைய நாணயங்கள் சேகரிப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவர். இந்நிலையில் சமீபத்தில் சக்திவேலின் பேஸ்புக் பக்கத்தில் பழைய நாணயங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று வந்த விளம்பரத்தை பார்த்து அதை கிளிக் செய்த சக்திவேல் அதன் உள்ளே சென்று பல்வேறு விவரங்களை தேடியுள்ளார். மேலும் இதுகுறித்து சக்திவேலை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் சக்திவேலிடம் இருக்கின்ற நாணயத்தின் புகைப்படத்தை அனுப்பும்படியும் எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது என்பதை கண்டுபிடித்து அதற்கு எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தருகிறோம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதை நம்பிய சக்திவேல் தன்னிடம் இருந்த பழங்கால 3 நாணயங்களின் படத்தை பேஸ்புக் மூலமாக அனுப்பி வைத்துள்ளார். சிறிது நேரத்தில் மர்ம நபர்கள் சக்திவேலை தொடர்பு கொண்டு நாணயங்களை சோதனை செய்ததாகவும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் ரூபாய் 5 லட்சம் வரை பணம் தருகிறோம் என்றும் ஆசை வார்த்தை கூறி கட்டுக்கட்டாக பணத்தை புகைப்படம் எடுத்தும் வீடியோவாகவும் லைவ் செய்துள்ளனர். பின்னர் சக்திவேலை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பணத்தை கொண்டு வரும் வழியில் புதுச்சேரி எல்லையான கோரிமேடு பகுதியில் போலீசில் சிக்கியதாக கூறி ரூபாய் 44,800 பணத்தை வாங்கியுள்ளனர். இதனையடுத்து மோசடிக்காரர்கள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சக்திவேல் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பின்னர் சைபர் கிரைம் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் ஹரியானாவில் இருந்து இணைய வழியில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. மேலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒசூர் அருகே நிலத்தை நேரில் பார்வையிடாமல் பாதை உள்ளதாக உத்தரவு பிறப்பித்த மாவட்ட வருவாய் அலுவலரால் 2 தரப்பினர் மோதிக்கொண்ட நிலையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு டிஆர்ஓ ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தட்டனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜம்மா. இவர் கடந்த 1972ஆம் ஆண்டு தட்டனப்பள்ளி கிராமத்தில் 5.50 சென்ட் நிலம் வாங்கியுள்ளார். இந்நிலையில் இந்த நிலத்தில் பாதை உள்ளதாக பாபு என்பவருக்கும் ராஜம்மாவிற்கும் வாய் தகராறு இருந்து வந்துள்ளது. மேலும் இது குறித்து பாபு தரப்பினர் நீதிமன்றம் சென்று வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ராஜம்மா தரப்பினர் எங்கள் நிலத்தில் பாதை இல்லை, வேறு பகுதியில்தான் பாதை உள்ளதென்கிற வருவாய்த்துறை வரைபடத்தை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கூறியுள்ளனர். இந்நிலையில் ராஜம்மா நிலத்தை பாதை பயன்படுத்திட மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் உத்தரவு வழங்கிய நிலையில் பாபு தரப்பினர் பாதை எடுக்க சென்றுள்ளனர். அப்போது 2 தரப்பினரும் உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொண்டு ஏற்பட்ட தகராறில் நல்லூர் காவல்துறையினர் 2 தரப்பிலும் வழக்கு பதிவு செய்து விடுவோம் என சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து ராஜம்மா மகன் கூறுகையில், எங்கள் நிலத்தில் பாதை உள்ளதென்பது உறுதியானால் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்பதை கூறியிருந்தோம். ஆனால் இதுகுறித்து எந்த அதிகாரியும் பார்வையிடவில்லை எனவும் சர்வேயர்களும் நிலத்தை அளக்கவில்லை. மாறாக பாபு தரப்பிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கையெழுத்திட்டுள்ளார்கள் என கூறினார். இதனால் பாபு தரப்பினர் தாங்களாகவே பாதை அமைக்க முயன்றதை தடுத்தபோது பெண்கள் உள்ளிட்டோரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க ராஜம்மா தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் உள்ள புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் முப்பெரும் நிகழ்வு நடந்ததில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை அருகே திருவரங்குளத்தில் இயங்கி வரும் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம், திருச்சி நாடியம்மை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து வளம் குன்றா சுற்றுச்சூழலை பாதிக்காத விவசாயம் குறித்து தேசிய மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கூட்டரங்கில் பேசிய அமைச்சர், கார்பன் அதிகரிப்பதால் சூரியனிலிருந்து வெளிவரும் வெப்பம் மீண்டும் பழைய நிலைக்கு பூமியை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை உள்ளது. இதுபோன்ற பேரிடர் எதிர்கொள்ள தயாராவது மற்றும் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை ஆகியவற்றிற்கு பசுமை தமிழகம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கியுள்ளார் என்று சிறப்புரையாற்றினார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து அமைச்சர் KN நேரு பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து பேருந்து சேவை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இக்கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக பொதுமக்கள் மற்றும் விமான பயணிகள் பயன்பெறும் வகையில் பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விமானத்தில் வந்த பயணிகள் பேருந்தில் பயணம் செய்தனர். இந்நிகழ்வில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்ட நிர்வாக இயக்குநர் ரா பொன்முடி,
திருச்சி விமான நிலைய இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சிமெண்ட் ஏற்றிக் கொண்டு சென்ற லாரி மீது கார் மோதி தந்தை மகன் இருவரும் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நத்தமேடு பகுதியில் சிமெண்ட் ஏற்றிக் கொண்டு சென்ற லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ரத்தினசாமி மற்றும் அவரது மகன் ரமேஷ் ஆகிய இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காரை ஓட்டி வந்த வேல்முருகன் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதாக தெரியவந்துள்ளது. போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு